ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் நமக்கு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்சு தான் இது. லெமன் ரைஸ் நீங்கள் வடித்த சாதத்தில் கூட செய்யலாம். ஆனால் அதை விட ஈஸியாக நான் குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை சொல்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி. ஒருவேளை பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக சாதம் எப்படி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ண உடனேயே வந்துட்டு ரைஸ் எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காதீங்க. ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சூடாக இருக்கும் போதே நீங்கள் லைட்டாக அப்படியே கலரி விட்டு ஆற விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக உதிரியாக இருக்கும் அரிசி. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடைஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால அப்படியே எடுத்து உதுத்து விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே சாதம் தனியாக வடிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாதம் நல்லா தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும் போது இந்த மாதிரி கையோடு நம்ம வந்துட்டு எடுத்து ஆற விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அரிசி வந்து தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாதம் வடித்ததுக்கப்புறம் வர அரிசியோட அளவை வச்சு தான் நம்ம வந்து கிளற போகிறோம். ஸோ அதனால நம்ம மேலாப்பில் இருக்கிற சாதம் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸுக்கு நல்லெண்ணெய் ஒரு நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எண்ணெய் சூடு வந்தோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு 2 இது போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதில் நான் துருவின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இஞ்சி நல்லா துருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா பொடிசாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்துட்டு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா இடையில மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வறுத்த வேர்க்கடலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து சேர்த்துருக்கேன். எலுமிச்சை பழ சாறு சேர்த்தோடனே வந்துட்டு நீங்கள் உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விட வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கலரிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். இல்லை இப்போ நம்ம உடனே கலரணுன்னா நான் இதில் வந்து 3 கப்பு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 கப்பு வரைக்குமே நம்ம வடித்த சாதம் யூஸ் பண்ணலாம். அரிசி உடையாமல் நல்லா வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வடித்த அரிசியை தான் அளந்து சேர்த்துக்கிறோம். அதனால நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாதம் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெரைட்டி ரைஸ் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வடித்த சாதம் இருந்தால் போதும், 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். புளிப்பும் காரமும் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.